பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும். 55. Waiting to speak with a representative. 51. Waiting to speak with a representative. 50. Waiting to speak with a representative. 40. Waiting to speak with a representative. 30. Waiting to speak with a representative. 30. Waiting to speak with a representative. 30. Waiting to speak with a representative. 20. Waiting to speak with a representative. 20. Waiting to speak with a representative. 20. Waiting to speak with a representative. 18. Waiting to speak with a representative. 16. Waiting to speak with a representative. 13. Waiting to speak with a representative. 11. Waiting to speak with a representative. 7. Waiting to speak with a representative. 3. Waiting to speak with a representative. 'வணக்கம் முதலமைச்சர் உதவி மையத்திற்கு வரவேற்கிறேன். என் பேர் ரிஷி. உங்களுக்கு எவ்வாறு தகவல் சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் 27/10/2025 அன்று ஒரு ஜிடிபி மனு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுத்தேன் மேடம். மனு நம்பர் சொல்றீங்களா? நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். மனு நம்பர் 16 16 55 55 13 13 87 மேடம். 87ங்களா? ஆமாங்க மேடம். சரி, ஒரு நிமிஷம் சார். ஓகே மேடம். பாக்கியராஜுங்கிற பேர்ல கொடுத்தீங்களா சார் மனு? ஆமாங்க மேடம். எது சம்பந்தமா பதிவு பண்ணிருக்கீங்க? அதாவது இ சேவை மையத்தில் வாரிசு சான்று வேண்டி 60 ரூபாய் நான் கட்டணம் கட்டியிருந்தேன் மேடம். சரி. கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் 3 பேருமே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்களா? ஆனால் தாசில்தார் என் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த மனுவை நிராகரிப்பு செஞ்சுட்டாங்க. அப்படிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா சரியான ஆவணங்களை இணைத்து தான் நான் அந்த வாரிசு சான்றை விண்ணப்பிச்சிருப்பேன். அதனால எனக்கு அந்த செலுத்திய அந்த 60 ரூபாய் கட்டணத்தை, எனக்கு சான்று தர அந்த 60 ரூபாய் கட்டணத்தை எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருந்தேன் மேடம். அப்படிங்களா? பாக்கியராஜுங்கிற பேர்ல 27 அக்டோபர் அப்போ மனு பதிவு பண்ணியிருக்கீங்க சார். உங்க மனு கள்ளக்குறிச்சி PA ஜெனரல் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்கிட்ட இருக்கு. உங்க மனு அவங்க நிராகரிச்சிருக்காங்க. எதுக்காக நிராகரிச்சாங்கன்ற காரணம் அந்த அதிகாரி கொடுத்துருக்காரு சார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை நான் உங்களுக்கு படிச்சு சொல்றேன். அரசு விதிமுறைகளின்படி இ சேவை மையம் வழியாக செலுத்தப்பட்ட விண்ணப்ப கட்டண தொகை அரசு கணக்கில் செலுத்தப்பட்டு விண்ணப்பம் பதிவு செய்து ஒப்புதல் ரசீது தங்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் விண்ணப்பமானது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தங்களது உரிய தகவல் அனுப்பப்பட்ட நிலையில் தங்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் தொகை திருப்பி வழங்கிட இயலாது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்னு கொடுத்துருக்காங்க. அதான் மேடம். இப்போ அரசு விதிமுறைகளின்படி இ சேவை மையத்தில் நான் கட்டண தொகை 60 ரூபாய் அரசு கணக்குக்கு தானே மேடம் போயிருக்கு. ஆமாம் சார். நீங்கள் கட்டினது இப்போ அது அரசு கணக்குக்கு போனதுனால உங்களுக்கு திருப்பி தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசு கணக்குக்கு போனது எதுக்காக போச்சுன்னா எனக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்காக தான் மேடம் அந்த அரசு கணக்குக்கு போச்சு. நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே அது போயிடும் சார். அதான் மேடம், நம்ம ஒரு பொதுமக்களாக இருந்து நாங்கள் பண்ணாலும் சரி, இ சேவை மையத்தின் மூலமாக நாங்கள் பண்ணாலும் சரி, 60 ரூபா கட்டணத்தை செலுத்தினா தான் அரசு கணக்குக்கு உள்ளே போய் ஒரு ஒப்புகை ரசீது ஜென்ரேட் ஆகி எங்களுக்கு வரும். அது சரிதான், அது சரிதான், நான் மறுக்கல. ஆனால் அந்த 60 ரூபாய் வாங்கினதுக்கு பிற்பாடு தானே விஓஓ விசாரணை செய்கிறாரு, RI விசாரணை செய்கிறாங்க, தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பரிந்துரை செய்கிறாரு. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற தாசில்தார் ஏன் ரிஜெக்ட் பண்ணாருன்னு தெரியலிங்க மேடம். இப்போ உங்களுக்கு அந்த காசு வேணுங்களா? ஆமாங்க மேடம். எனக்கு சர்டிஃபிகேட் தரலைன்னா ஒன்று காசு வேணும், இல்லை கிடைக்க சர்டிஃபிகேட் தரணும்ல. அப்படிங்களா? அது சரிதானே? எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1100 தான் திரும்பவும் கால் பண்ணி பேச சொல்கிறீங்க.
அந்த ஒப்புக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமே ஆனால் 1100க்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ இங்கே வந்து நான் ஜிடிபியில் கொடுத்ததுக்கும் இப்படி சொல்கிறாங்க. அங்கே போய் இ சேவை மையத்தில் கேட்டாலும் அவங்க வந்து நீங்கள் 1100 கேளுன்னு சொன்னால்தான் தான் மேடம் நான் 1100 கால் பண்ணேன். சார் புரியுது சார், உங்கள் சிரமம் எங்களுக்கு புரியுது. ஆனால் அது வந்து அரசு இதுவுக்கு போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அவங்க திருப்பி தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க சார். சரிங்க மேடம், இப்போ அந்த அரசு எதுக்காக என்கிட்ட அந்த காசை வாங்குச்சிங்க மேடம்? வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்க தானே வாங்குச்சு. நீங்கள் வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணிட்டீங்க இல்லையா, அது அப்ளை பண்ணும்போதே நீங்கள் அது கட்டினா தான் அப்ளை பண்ணிடுவாங்க. அதுதான் அதை நான் கட்டிட்டேன். அந்த வாரிசு சான்றிதழ் சர்டிஃபிகேட் எனக்கு வேணுங்கிற சேவையை செய்ய சொல்லி தான் இ சேவை மையத்தில் சேவை கட்டணமாக நான் 60 ரூபா கட்டிட்டேன். அப்படிதானே பொருள் அதுக்கு? புரியுது சார், உங்கள் சிரமம் எங்களுக்கு புரியுது. நாங்கள் வேணா எங்கள் சைட்லேருந்து திருப்பி அதிகாரிகளுக்கு ஹைலைட் பண்ணி அனுப்புகிறோம் சார். சரிங்களா? இந்த மனுவை 3 நாளில் நிராகரிப்பு செய்வதற்கு என்ன காரணம்? இந்த மனுவுக்கு ஒன்று எனக்கு என்ன சொல்லியிருக்கணும்னா, பணம் திருப்பி வழங்க இயலாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அரசு வந்து அரசு கணக்கில் செலுத்தப்பட்ட விண்ணப்பம் பதிவு செய்து ஒப்புகை ரசீது தங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. 60 ரூபா பணத்தை அரசாங்கம் வாங்கிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டேன், நான் மறுக்கல. ஆனா அந்த சேவைக்காக வாங்கின கட்டணத்துக்கு அந்த சேவையை செய்யாத அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுதான் சார், நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஹைலைட் பண்ணி அந்த அதிகாரிங்க வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிங்களுக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? இதே மனுவை திரும்ப நீங்கள் கலெக்டரேட்டுக்கு திரும்ப ஃபார்வர்ட் பண்ணுறீங்களா? நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இது வந்து நான் திரும்ப மேல்முறையீடு பண்ண தேவையில்லைங்களா? இப்போ உங்களுக்கு இதில் வந்து தப்பான பதில்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, நான் எங்கள் சைட்லேருந்து ஹைலைட்டும் பண்ணி சொல்கிறேன் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கால் கட் பண்ணிட்டு திருப்பி 1100 கால் பண்ணி இப்போ சொன்ன மனு நம்பர் சொல்லி மேல்முறையீடு பண்ணுங்கள். நான் எங்கள் சைட்லேருந்து ஹைலைட்டும் பண்ணுறேன். சரிங்களா? நான் மறுபடியும் மேல்முறையீடுக்கு ஒரு டைம் கால் பண்ணி மேல்முறையீடுன்னு சொல்லிடுறேன் மேடம். ஓகே மேடம், நம்பர் சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. சரிங்களா? ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். முதலமைச்சர் உதவி மையத்துக்கு நன்றி. வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்ட 1100 இருக்கும் சார். இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.